இந்த மாதிரி குழந்தைங்க வாமிட் பண்றது நார்மல் இல்லைங்க. இந்த மாதிரி வாமிட் பண்றதுக்கு நான் ஒரு 4 மெயின் ரீசன் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் ஜிம் திவாகர், உங்க ENT சர்ஜன். ஃபார் மோர் ENT அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வாமிட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ஓவர் ஃபீடிங். நம்ம ஒரே நேரத்துல குழந்தைங்களுக்கு ஃபுல் ஸ்டமக் ஃபீட் பண்ணாம ஸ்மால் டிவைடட் குவான்டிட்டிஸ்ல நம்ம ஃபீட் பண்றது நல்லது. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம குழந்தைங்க ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் குழந்தைங்களை அப்ரைட் பொசிஷன்ல வச்சுக்கணும். அவங்க பர்ப் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு மில்க் அண்ட் ஃபுட் ரீகர்ஜினேட் ஆகுறதையும் கேஸ் ஸ்டமக்ல அக்குமுலேட் ஆகுறதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். மூணாவது ரீசன், ஃபார்முலா ஃபீட்ஸை நம்ம ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்றது. குழந்தைக்கு ஃபார்முலா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி அது அந்த ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 7 to 10 days ஆகுது. ஸோ நம்ம ஃபார்முலா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்டா அந்த ஃபார்முலா ஃபுட்ஸை சேஞ்ச் பண்ணாம ஒரே ஃபுட்டை அட்லீஸ்ட் ஒரு 20 days கண்டினியூ பண்றது பெட்டர். நான் சொல்ல போற 4 வார்னிங் சைன்ஸை கேர்ஃபுல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் ஆர் ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங். செகண்ட், வாமிட்டஸ் கிரீன் அல்லது ரெட் ஆர் பிளட் ஸ்டெயின்ல இருந்துச்சுன்னா. மூணாவது பாயிண்ட், உங்க குழந்தை வெயிட் கெயின் ஆகாம ஒரே வெயிட்ல மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா. ஃபோர்த் பாயிண்ட், உங்க குழந்தை வீக்காவோ டீஹைட்ரேட்டடாவோ நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா நியரஸ்ட் டாக்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கை குழந்தை வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.